எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்டான ஒரு பணியாரம் ரெடி பண்ணிடலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 2 சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். முட்டையும் சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பணியாரக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் ஊற்றிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நெய் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஊற்றியாச்சு. மாவு ஊற்றிக்கலாம். ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். மாற்றி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மாற்றி போட்டாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக நீங்களும் இதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.